ஆக எல்லாருக்கும் தெரிந்த வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்கே தேவனுடைய தேவன் நம்மை 2 காரியங்களுக்காக அழைக்கிறார். ஒன்று ஜெபிக்க, இன்னொன்று அறிவிக்க. முந்தின குறிப்புகளிலே சொன்னேன், God calls us to pray. ஆண்டவர் உங்களை என்னையும் ஜெபிக்க அழைத்திருக்கிறார். எனவே தான் என்னை நோக்கி கூப்பிடு. 2வது அழைப்பு அவர் அறிவிக்க. அதைத்தான் 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காகத்தான். இன்றைக்கு அனைவரும் நினைக்கிறார்கள் ஜெபித்தால் மட்டும் போதும். இல்லை என்பார்களே, ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவும் அவரை அறிவிப்பது முக்கியம். எனவே தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ஜெபிக்க அழைத்தார், 2வது அறிவிக்க அழைத்தார். அதற்காகவே நம்மை தேவன் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம வரவழைத்திருக்கிறார். எனவே தான் திருமறை சொல்கிறது 1 பேதுரு 2:10, முன்பு நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றீர்கள். தேவனுடைய இரக்கம் எதற்காக என்று சொன்னால், அன்பானவர்களே, நான் வாழ, நான் புசிக்க, நான் உயர இல்லை. அன்பானவர்களே, தேவனுடைய இரக்கம் எதற்காக என்று சொன்னால், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க, அழிந்து போன ஆத்துமாக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க. எனவே தான் தேவன் சொன்னார், இது ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஒரு விருப்பம் அல்ல, இது ஒரு கட்டளை. எனவே தான் திரும்ப திரும்ப திருமறையிலே இந்த வார்த்தையை தேவன் வலியுறுத்த விரும்புகிறார். இதே வார்த்தையை அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்களில் ஆவியானவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாக இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். அடுத்தபடியாக அந்த வசனம் சொல்கிறது, ஆண்டவர் இதை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் எங்களுக்கு இதை கட்டளையிட்டிருக்கிறார். என்ன கட்டளை? அறிவிக்கும்படியான கட்டளை. அந்த வசனம் சொல்லுகிறது, கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். இது ஆண்டவரை குறித்து மட்டுமல்ல, உங்களை என்னை குறித்த தேவனுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம். எனவே தான் புறஜாதியார்கள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்ற கவனிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஜெபிக்க அழைத்தார், 2வது அவருடைய வார்த்தையை அறிவிக்க அழைத்தார். 48 சொல்கிறது, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, அவர்கள் விசுவாசித்தார்கள். 49 கர்த்தருடைய வசனம் அந்த தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. கவனித்திருப்பீங்க, எல்லாம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். தேவன் நம்ம ஜெபிக்க மட்டும் அழைக்க